சித்திரகுப்தா எங்கேயோ யமதர்மராஜா இதோ வந்து விடுவார். வரட்டும் வரட்டும் என்று கோபத்துக்கு காரணமே உன் யமதர்மன் தான். வணக்கம் யமதர்மா, எங்கே சென்றாய்? நாட்டில் எத்தனை கடன்கள் இருக்கு? இல்ல காலை கடன் ஒரு கேடா வெக்கமாக இல்லை? பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு எதற்காக கொத்து கொத்தாக மனிதர்கள் செத்து வரார்கள்? அதெல்லாம் தெரியாது. இன்னும் 7 நாட்கள் தான் அவருக்கு அவகாசம். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். அதற்குள் இருக்கும் பிரச்சனை அனைத்து முடித்து விடுங்கள். இல்லை என்றால் எவனுக்கு எவனை காட்டுது? வருகிறேன். கொஞ்சம் வேறு பதவி வச்சிருங்க. சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? காத்தே வரல. நீங்க வா சித்திரகுப்தா, வா. என்னடா கணக்கு போட்ட? எதுக்கு சிவன் அதை கத்திட்டு போறாரு? பிரபு, யமன் கணக்கு யமனுக்கு தான் தெரியும். சித்திரகுப்தா, யமன் கணக்கா? பிரபு, டேய் இந்த நக்கல் தான் வேணான்றது. டேய் அந்த ஒழுங்க பிரபு. சரி, என்ன கணக்கு போட்ட? எதுக்கு சிவன் வந்து கத்திட்டு போறாரு? என்ன பிரபு, சிவனோ சினம் கொண்ட சிங்கம், நீங்களோ வெறிகொண்ட வேங்கை. 2 பேரும் அவளுக்கு மாட்டிக்கிட்டு போல இவன் பக்கமும் போக முடியல, உங்க பக்கமும் வர முடியல. டேய் உன என்ன கேள்விகளை என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? போங்க பிரபு. மக்களே நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. அந்த காலத்துல இருக்க டிராமா முதல் இந்த காலத்துல படம் வரைக்கும் டிராமா கேளுங்க. டிராமாவில் எல்லா டிராமாலையும் யமன் பக்கத்தில் சித்திரகுப்தனை உட்கார வச்சுருவாங்க. கையில் ஒரு நோட்டுன்னு ஒன்று வச்சுருவாங்க. அந்த நோட்டு சின்னதாக இருக்கு, அது அவ்வளோ பெருசாக இருக்கும். எடுத்து வைக்கிறதுக்குள்ளே என் பாதி உசுரை போயிடுது. அதுலேயும் எழுத அதெல்லாம் தர மாட்டாங்க, அங்கே தான் தருவாங்க. அதை தொட்டு தொட்டு நான் எழுதணும். அதை எழுதுறதுக்குள்ளேயே 2-3 பேர் எழுதுறதுக்குள்ளே எங்கேருந்தா வராங்க தெரியல. இத்தனை பேர் எங்கேருந்தா வராங்க தெரியல, வந்துகிட்டே இருக்கானுங்க. நீ சித்திரகுப்தா நடுவில் நீ சம்பளம் மாதிரி அது மறந்து போல. பிரபு, நம்மளை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நான் பேசுறப்ப வேற யாரும் பேசுவா? நீங்கள் என்ன பிரபு, நீங்களோ 2 நாள் சுற்றுலா போயிட்டு வந்தீங்களா? உங்க வேலை என்ன சேர்த்து என்னதான் பார்க்க விட்டாரு? கைஜிப் தான் போட்டு வேலை பார்க்க விட்டாங்க. சரிடா, இப்போ அதை விடு. இப்போ சிவன் வந்து போய் கத்திட்டு போறாரு. பூலோகத்துலேருந்து யமலோகத்துக்கு மனிதர்கள் கொத்து கொத்து வராங்களாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது தீர்வு சொல்லு. பிரபு, உடனே கிட்டே இப்படி ஒரு யோசிச்சு சொல்லு. யோசிச்சு சொல்லு பிரபு. யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை? பிரபு, பூலோகத்துல யாரும் அவங்க பிரச்சனைக்கு அவங்க யோசிக்கிறது இல்லையா? அப்புறம் ஏதோ சாட்ஜிபிலிட்டி ஏதோ ஒன்று இருக்காமே, இதோட புதுசாக இருக்கு. நான் பிரபு எனக்கு ஒன்று இருக்கு. அதில் பிரச்சனையை போட்டிங்கன்னா அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அதே தீர்வு சொல்லிருமா? ஓஹோ, அவங்க அந்த சாட்ஜிபிலிட்டி வாங்கி கொடுத்தா என் பிரச்சனை அதை போட்டு நீ பிரச்சனை வச்சுக்க. ஆமாம் பிரபு. சரிப்பா, அந்த சாட்ஜிபிலிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வாங்கி தரேன். பிரபு, அது விற்கலாம் விற்காது. அது ஃபோனில் ஒரு ஆப்பு. உனக்கு ஃபோன் வேணும், அந்த ஃபோனுக்காக நீ இவ்வளோ விட்டு போட்டுட்டு இருக்க. ஆமாம். சரி, அந்த ஃபோன் வாங்குறதுல பிரச்சனை முடிச்சிடல. ஆமாம். ஓ சரி, முடிச்சிடலாம். சரி, இன்னொரு யோசனை. என்ன யோசனை? அது நம்ம முதல்ல பூலோகம் போகணும். கிடைக்கும்யா, நீர் கிடைக்கும்யா. சரி, பூலோகம் போகிறதுக்கு பத்திரத்தை போகணும். அடிக்க போற பாரு, சிவன் கிட்ட போற மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருக்க நீ. ஒழுங்கா பிரபு. சரி, பூலோகம் போற மந்திரத்தை ஒழுங்கா போடு. பூலோகம் வந்துட்டோம். உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை இல்லை? அது என்ன ஆலோசனை? அங்க பாருங்க, பாட்டியும் அவங்க பாட்டியோட பேர் என்ன வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத கேட்போம். கேட்டா ஓ பேசினேன். பாட்டி, எப்படி பாட்டி உங்க வாழ்க்கையை இவ்வளவு நல்லா வாழ்ந்தீங்க? இந்த நாள் வரைக்கும் எப்படி பாட்டி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க? அதுவாப்பா, அந்த ரகசியத்தையா கேட்குற? அந்த ரகசியம் தான் பாட்டி நான் கேட்கறேன். அதுவா, நாங்கெல்லாம் ரொம்ப அருமையா வாழ்ந்தோம். வர
தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாப்பா தண்ணி எடுத்துக்கோ. வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு செஞ்சுட்டேன், இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. வடை பாயசம் மிஸ் பண்ணாதீங்க. இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த நீயும் நல்லா சாப்பிடுங்க. இந்த பாப்பா ஆண்டோனிக்கு என்ன காயம் வச்சுருக்கேன் போடணும். கூட சேர்ந்து நல்லா சாப்பிடுங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கனால தான் நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கு. நம்ம எப்பவுமே ஒற்றுமையா தான் செயல்படணும். ஆமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன சொன்னீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கண்ணே. எங்களுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு. ஆமா, அதுவும் கரெக்டு தான். சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. எங்களுடைய உபசரிப்பு விருந்தோம்பல் உணவுமுறை எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஏதோ பொழுதுபோக்குன்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் காட்டுங்க. அதையும் இங்கே பாரு. விருந்தோம்பல் பொழுதுபோக்கு ஏதோ இருக்குது. ஆனா எங்க உபசரிப்பு விருந்தோம்பல் பொழுதுபோக்க பார்க்கலையே. இப்ப பாருங்க. யார் நீங்க? சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. கிராமத்து சொந்தமா? தூரத்து சொந்தமா? சரி, வாங்க வந்து உட்காருங்க. இருங்க, என் பொண்டாட்டி தமன்னாவை கூப்பிட்டு. தமன்னா, யார் வந்திருக்காங்க பாரு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோவில் போயிட்டு ஜொமேட்டோவில் முருங்காய் சாம்பார் ஆர்டர் பண்ணிட்டு ஜொமேட்டோவில் எடுத்து குண்டாட்டில் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பிடிக்கலன்னா வேற சேனலில் போய் பார்த்துட்டு ஒழுங்கா பாருங்க. மறக்காம அதெல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. முதல்ல நீ என்ன பண்ற? வீடியோ பண்றாங்க. அப்பதான் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்ஸ்லாம் கிடைக்குதோ இல்லையோ, போலீஸ் கேஸ் சொன்னா அத்தனை கிடைக்குது. சரி, விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு போடும். சமைக்கிறத நான் எங்க வீடியோ எடுக்க போறேன். நீங்களும் ஏதாச்சும் ஜொமேட்டோ ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவேன். சரி, ஊபர்ல ஏதாவது ஆஃபர் வந்திருக்கு. நான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நான் ஆர்டர் போட்டுடுறேன். அவங்களுக்கு நம்ம ஒன்று எடுத்துப்போம், ஃப்ரீயாக வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். சரி, போடுங்க. கல்யாணம் முடிஞ்சுட்டு வேற ஏதாவது கல்யாணம் முடிஞ்சா நிறையா வந்துருக்கு. பாத்தீங்களா பாட்டி, எவ்வளவு அழகா ஸ்வீட் ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்றோம். இதுதான் எங்க உணவு முறை. எங்க விருந்தோம்பலே இதுதான். பாட்டி, இதுக்கே அப்படி சொல்றீங்க? எங்க பொழுதுபோக்க பாக்கல. எங்க பொழுதுபோக்க இப்ப பாருங்க. சுரா 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 நீ க்ளூப் பண்ணி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த சீரோனால தான் எல்லா பிரச்சனையும் போகுது. முதல்ல உங்களுக்கு செய்யாது சின்ன பையன் ஏன் சொல்லிட்டு இருக்கான்? கேம சொன்னாலும் நம்ம பாட்டி சொல்ல சரியாதான் இருக்கு. இந்த ஃபோனால தான் எல்லா பிரச்சனையும். முதல்ல அந்த ஃபோனை கண்டுபிடிச்சு தூக்கு. வந்து விட்டான் பாருங்க. மடிதா நீ கண்டுபிடிச்ச ஃபோனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? மக்கள் நல்லா இருக்குமா? ஏன் மக்களே இந்த போனால நீங்க நல்லா இருக்கீங்களா? மக்கள் நல்லா கண்டுபிடிச்சா சரிதான். ஆனா யாருமே சரியில்லையே, எல்லாரும் தவறான முறையில போயிட்டு இருக்காங்க. சரியாதான் இருக்கு. சொல்வதும் சரியா இருக்கு, அந்த பாட்டி சொல்வதும் சரியா இருக்கு. எனக்கு ஒரு ஆலோசனை கூட இருக்கு. மக்களுக்கு ஒரு 4 அறிவுரை இதை பற்றி என்ன சொன்னா அவருக்கு கொடுத்து விடுவாங்க. கரெக்டா பண்ணிட்டு போடுறேன். கரெக்டா போட்டுருக்கேன். வணக்கம் பிரபு. வணக்கம் நல்லதா. வணக்கம் சித்ரகுப்தா. பிரபு, நான் சொன்ன வேலையை சரியாக முடிச்சிட்டீங்களா? சொன்ன வேலையை சரியாக முடித்து விட்டு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு விட்டது. இந்த ஃபோனால தான் எல்லா பிரச்சனையும். மக்களுக்கு ஒரு 4 அறிவு எடுத்து சொன்னோம்னா அவங்க புரிஞ்சு விடுவாங்க. சரி, அப்படியே ஆகட்டும். மக்கள் நாம சொல்ற அறிவு என்னன்னு கேட்டா உங்களுக்கு ஃபோன் கட்டான அவசியம் தேவைதான். ஆனா நல்லபடியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு தான் ஃபோன் தேவை தவிர ஃபோனுக்கு தேவையில்லை. நம்ம நாளைக்கு நீங்க பாருங்க கையாலே சமைச்சு அவங்க பரிமாறினீங்கன்னா மனதார வாழ்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. அந்த ஃபோனில் எது நல்லது எது கெட்டது அவங்க பார்க்காம கணிக்க முடியாது. அதனால உங்களால் எந்த அளவு தவிர்க்க முடியுமோ அந்த அளவு தவிர்த்து அவங்க ஃபோன் வாங்கி கொடுக்குறது. எமர்ஜென்சி கூறியவாறு சின்ன பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க எதையோ வாங்கி தரீங்க. அதை நீங்கள் அவங்க அடம் பிடிக்கிறாங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது நல்லதா கெட்டதா எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அதை அவங்க சாப்பிட்றதுனால சின்ன வயசுலேயே குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் வந்துட்டு. அதே போல் சின்ன பசங்க ஃபோன் அதிகமாக பார்க்கறதுனால அவங்க அதிலே முழுகி போயிடுறாங்க. அவங்க வெளி உலகத்தை அடுத்து என்ன பண்ண முடியுமோ முழிக்கிறாங்க. பத்தாவதுக்கு ஒரு சின்ன பசங்களாம் மனநிலையாகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நிறைய பேர் எங்ககிட்ட சீக்கிரமா வந்துடுறாங்க. வாழ வேண்டிய வயசுல எங்ககிட்ட வந்து நாங்கள் சீக்கிரமா செத்துருன்னு சொல்லி எங்ககிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறது எவ்வளோ சீக்கிரமாக கடைபிடிக்கிறீங்களோ அவ்வளோதான் எங்கிட்ட வர மாட்டீங்க. எவ்வளோ கடைபிடிக்கிறீங்களோ அவ்வளோதான் எங்கிட்ட சீக்கிரமாக வந்துட்டீங்க. நாங்கள் சொன்ன அறிவை எடுத்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அதுவும் அவங்க பசங்க தான் நல்லது. நல்ல வழியில போனால் உங்கள் கூட நம்மளால இருக்கும். கெட்ட வழியில வந்தால் எங்ககிட்ட சீக்கிரமா வந்துட போகிறாங்க. அவ்வளோதான். சொல்லலாம்டா. சொன்னீங்க சாட்சி பற்றி வாங்கி தரேன்டா. அவ்வளோதானே.